அத கூட பண்ணாம ஒரு ட்வீட்டை ஒண்டி போட்டு வீட்டுல போய் உக்காந்துக்கினாரு. இவனுங்க என்னன்னா இவனுங்க லோக்கல்ல இவனுங்க என்ன பண்ணுவானு தெரியுமா? அந்த விசில் வச்சுக்கினே வி ஃபார் விஜய் 3 எழுத்து, விசில் 3 எழுத்து, டேய் 2026 எங்களுக்கு வரப்போற வெற்றியும் 3 எழுத்துடா அப்படின்றாருங்க. அது மட்டும் 3 எழுத்து இல்லடா, கரூர் 3 எழுத்து, சிபிஐ 3 எழுத்து, டெல்லி 3 எழுத்து, போலீஸ் 3 எழுத்து, ஆப்பு 3 எழுத்து. இதுக்கு அப்புறமாலாம் எலெக்ஷன்ல உங்களுக்கு வரப்போது பார் தோல்வி. வெற்றி மட்டும் 3 எழுத்து கிடையாது, தோல்வியும் 3 எழுத்து தான். அந்த தோல்விக்கு பிறகு உங்க அண்ணனுக்கு கிடைக்க போகுது பாரு ஜெயிலு, அதுவும் 3 எழுத்து தான். அதுவும் எந்த ஏரியால இருக்கிற ஜெயில் தெரியுமா? திகார். அதுவும் 3 எழுத்து. சப்பாத்தி சாப்பிடணும், சப்பாத்தி. திகாரும் 3 எழுத்து தான், எல்லாம் 3 எழுத்து. அப்படி அங்க இருக்கிற திகார் வேணாம், எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற புழல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் 3 எழுத்து. ஐயோ எல்லாம் 3 எழுத்துங்க, 3 எழுத்துங்க. கூட உங்களுக்கு வந்து புஷி வேணும்னா 3 எழுத்து, அதுவும் வந்து கீர்த்தி. விஜய்க்கு வந்து அது 4 எழுத்து போயிருக்கு, தப்பு. இந்த மாதிரி தமிழ வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கத்திட்டான். அவனுக்கு தான் மௌனத்தையே 4 வார்த்தைன்னு சொல்ற கேரக்டர். நீங்க கீர்த்தி என்ன 3 வார்த்தை. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 3 எழுத்து. லாஸ்ட்ல தோல்வி, ஜெயிலு, திகாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் அரசியல் வேற எதுனா இவனுக்கு தெரியுதா? தெரியாது.